பொதுவாக சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு பொழுதுபோக்கும் கடந்து இன்றைக்கி ஒரு சினிமா நம்முடைய மனசை எந்த அளவுக்கு தொடுது அப்படின்றத வச்சு தான் அதனுடைய வெற்றியை வந்து நம்மளால் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் நிச்சயமாக ஹபீபி திரைப்படம் எல்லாருடைய மனதையும் தொடும். அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் உள்ள ஒரு கண்டென்ட்டு. இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமாவில் வந்து ஒரு கதை மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஹபீபியில் கதைக்குள் கதைன்னு இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஒரு கேரக்டருக்கும் அந்த கதையிலேருந்து நீங்கள் கோரிலேட் பண்ணலாம். ஹீரோ ஆங்கிள்லேருந்து அந்த கதையை கோரிலேட் பண்ணலாம், ஹீரோயின் ஆங்கிள்லேருந்து அந்த கதையை கோரிலேட் பண்ணலாம், செகண்ட் ஹீரோயினுடைய ஆங்கிள்லேருந்து அந்த கதையை நீங்கள் கோரிலேட் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஹீரோடைய மாமாவுடைய ஆங்கிள்லேருந்து அந்த கதையை பார்க்கலாம், இல்லை ஹீரோடைய அப்பாவுடைய கதையிலேருந்து அந்த ஆங்கிள்லேருந்து ஒரு கதையை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை, பட் ஆனால் அதில் ட்ராவல் பண்ணுற ஒருத்தருடைய தனிப்பட்ட ஒரு கதையாகவே நீங்கள் அந்த படத்தில் வந்து பார்க்க முடியாது. ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அதுதான் என்னை பொறுத்தவரையில் இந்த படத்துடைய ஒரு பியூட்டி அப்படின்னு நான் பார்க்குறேன்.